அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்குகளை யாரெல்லாம் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே தேர்தல் ஆணையம் சம்மன் அனுப்பிட்டாங்க. ஓபிஎஸ், இபிஎஸ், சூரியமூர்த்தி, புகழேந்தி, கேசி பழனிசாமி எல்லாத்துக்குமே சம்மன் அனுப்பியாச்சு. இறுதி விசாரணை ஏப்ரல் 28 மாலை 3 மணி அளவில் நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சம்மன் அனுப்பிட்டாங்க. தேர்தல் ஆணையமானது இரட்டை இலை சின்னம் தொடர்பாக அந்த இறுதி விசாரணைக்கு வந்த உடனே எடப்பாடி பழனிசாமியுடைய வியூகங்கள்லாம் வேறு விதமாக போய்கிட்டு இருக்காம, பிஜேபிகிட்ட எப்படியாவது சொல்லி அந்த இரட்டை இலை சின்னத்தை நம்ம வாங்கிடலாம் அப்படின்ட்டு. பிஜேபி தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, அதிமுக உட்கட்சி விவகாரங்கள்லாம் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்ட்டு. அப்படி இருக்கல எடப்பாடி பழனிசாமி எங்கே முட்டி மோதினாலும் கட்சியினுடைய விதி என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தேர்தல் ஆணையம் ஒரு முடிவெடுப்பாங்க. தேர்தல் ஆணையமானது சின்னம் ஒதுக்கீடு செய்யறதா இருந்துச்சுன்னா அந்த சின்னம் 2 பேருமே போட்டி போடுறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களும் போட்டி போடுறாங்க, எடப்பாடி பழனிசாமியும் போட்டி போடுறாரு. இந்த சின்னத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சூரியமூர்த்தியும் போட்டி போடுறாரு. எதனால அவர் சூரியமூர்த்தி அவர் இதுக்குள்ள வர்றாரு அப்படின்னா, அதிமுகவே இன்னைக்கு சட்ட விதிகளுக்கு முரணாக தான் செயல்படுது. அதிமுகவோட மூல வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு, இறுதி தீர்ப்பு இன்னும் கொடுக்கல. அப்படி இறுதி தீர்ப்பு வராத பட்சத்தில் ஒரு சாராருக்கு மட்டும், எடப்பாடி பழனிசாமி மட்டும் நீங்க இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது, நீங்க தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சூரியமூர்த்தியை வழக்க தொடர்ந்து இருந்தாரு. இது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வரும்போது தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டாங்க. சூரியமூர்த்தியுடைய மனுவை விசாரிச்சு ஒரு உத்தரவு பிறப்பிச்சுங்க அப்படின்ட்டு. இந்த இரட்டை இலை வழக்கு தொடர்பாக நீங்க விசாரணை நடத்தும் போது எங்களுடைய கருத்தையும் கேட்கணும்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன நீதிமன்றமும் அதை ஏற்று ஓபிஎஸ் அவருடைய கருத்தையும் நீங்க கேட்ட பின்னர் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருங்க அப்படின்ட்டாங்க. இப்ப ஏற்கனவே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணாங்க, இந்த இரட்டை இலை வழக்கு சம்பந்தமா யாரெல்லாம் அதுல ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சம்மன் அனுப்பிட்டாங்க. 2024 டிசம்பர் 23, 24 தேதியில ஒரு விசாரணையை நடந்து முடிஞ்சிருச்சு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அப்பொழுதும் ஒரு தெளிவான ஒரு பதில் மனுவை கொடுத்துட்டு வந்தாங்க எழுத்துப்பூர்வமா. அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் நான் தான், 2026 டிசம்பர் வரைக்குமே எங்களுடைய பதவிக்காலம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய பெயர், சின்னம், கொடி இதெல்லாம் பயன்படுத்த நீங்க தடை விதிக்கணும், எங்களுக்கு தான் சின்னத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எழுத்துப்பூர்வமாக ஐயா ஓபிஎஸ் அவர் தேர்தல் ஆணையத்தில் சொல்லியிருந்தாங்க. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ஒரு இறுதி விசாரணைக்கு வந்துட்டாங்க. இந்த சின்னத்தை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுகவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சட்ட விதிகள் தான் ரொம்ப முக்கியம். மற்ற கட்சிகளில் எப்படியோ, ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை எம்ஜிஆர் அவர்கள் வகுத்த அந்த சட்ட விதிகள் பிரகாரம் தான் அதிமுகவே செயல்பட்டு வந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் காலத்தில் அதிமுகவுடைய சட்ட விதிகள் என்ன சொன்னிச்சோ அதன் பிரகாரம் தான் கட்சியை வழி நடத்திட்டு ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தது. எடப்பாடி பழனிசாமி வந்த உடனே அந்த ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டு அதிமுக சட்ட விதிகளை பூராத்தையும் காலில் போட்டு மிதிச்சிட்டார். இதனால தான் அதிமுக 2ஆக பிளவுபட்டது. அந்த பிளவுபட்டதன் காரணமாகத்தான் இந்த இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு வழக்கை தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அதனுடைய இறுதி விசாரணை சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்துக்கும் சம்மன் அனுப்பியாச்சு. எல்லாரும் இறுதி விசாரணையில அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க போறாங்க. தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னா, கட்சியினுடைய விதிகளை பார்த்தா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னம் போகாது. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நம்ம பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு இருக்கோம், எப்படியாவது நமக்கு இரட்டை இலை சின்னத்தை நம்மள்ட்ட கொடுத்துருவாரு. ஏன்னா ஏற்கனவே பிஜேபியோட கூட்டணி இருந்ததா அவருக்கு தேவையானதை பூராத்தையுமே இது இடைக்கால தீர்ப்பா வாங்கி வச்சவர். ஆனா இப்ப பிஜேபியோட நம்ம திரும்பவும் கூட்டணி வச்சிருக்கோம், இரட்டை இலை சின்னத்தை நம்ம எப்படி கிடைச்சிரும், கூட்டணியில் இருக்கிறோம்ல, அதனால நமக்கு கொஞ்சம் சாதமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா தேர்தல் ஆணையம் ஒரு முடிவுல தெளிவா இருக்கிறாங்க. அதிமுகவுடைய சட்ட விதி என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்க தேர்தல் ஆணையம் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்ப அதிமுக 2ஆ பிளவுபட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லை, தொடர் தோல்வியில கொடுத்துட்டு வருது. அப்படிப்பட்ட தொடர் தோல்வியில கொடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கிட்ட அந்த சின்னம் இருக்கக்கூடாது, எங்களுக்கு தான் சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாகவும் கொடுத்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் தரப்பு இதையும் கொடுத்துருக்காங்க. இந்த இறுதி விசாரணை முடிந்த பின்னாடி யாருக்கு சின்னம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. இப்ப அந்த சின்னம் ஒதுக்கீடு பிரகாரம் கட்சி 2ஆக பிளவுபட்டு இருந்தது அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா சின்னத்தை முடக்கிடுவாங்க. அப்படி இல்லை, இப்போ 2026 டிசம்பர் வரைக்கும் பதவிக்காலம், ஒருங்கிணைப்பாளர் பதவிக்காலம் இருக்கு, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்து நீங்க தேர்தலை சந்திக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எடப்பாடி பழனிசாமி முரண்டு பிடிச்சாரு அப்படின்னாலும் சின்னம் முடங்கிடும். ஆக இந்த சின்னம் முடங்குது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் முழு காரணமா இருப்பார். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சின்னத்தை எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்க அரசு தேர்தலை சந்திக்கிறோம்,
நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தேர்தல் களத்தில் உங்களுடைய மக்கள் செல்வாக்கை நிரூபிச்சுவாங்க, நாங்கள் யார் அதிமுக அப்படிங்கிறத நாங்கள் முடிவெடுத்து உங்களுக்கு சின்னத்தை தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கே போனாலும் சிக்கல் தான். இப்போ வேற பிஜேபியோட கூட்டணி வச்சோம்னா எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் அவர் இருந்தாலுமே தேர்தல் ஆணையம் வந்து அதிமுகவினுடைய சட்ட விதிகளை பார்க்க போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி மிரண்டு ஓட போகிறாரு. இங்கே இறுதி முடிவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.